Hey guys, வாழ்க்கையும் சரி இயற்கையும் சரி நியாயமான ஒரு விஷயம் நான் சொல்வேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ புதுசாக சொல்ல போகிறதில்ல, பட் தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்ம சிந்திக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நிஜமாக வரும். நம்ம சிந்தனையிலையும் ரொம்ப தெளிவு வேணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 சிந்தனைகள் நீங்கள் சிந்திக்கிறீங்க, ஃபோக்கஸ் இல்லாமல் வச்சுக்கோங்களேன். அந்த 10 சிந்தனைகள் ஃபோக்கஸ் இல்லாத அளவுக்கு தான் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் வந்து அதோட ரிசல்ட்டும் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன விஷயம் வேணுமோ அதை பற்றி ரொம்ப கூர்மையாக ஆழமாக தெளிவாக சிந்திக்க கற்றுக்கணும் வாழ்க்கையில். இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஃபார்முலா. நிறைய பேருக்கு வாழ்க்கை வந்து நம்ம நல்லா இருக்குமே, நம்ம இப்படி நல்லா படிச்சிருக்கோமே, நம்ம எல்லாமே செய்கிறோமே, இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி என் வாழ்க்கை அமைய மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி வரவங்களுக்கு இந்த பதிவு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை எப்படி அமையணுன்றதில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கணுன்றது என்னோட சின்ன கருத்து. அது பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு அந்த தாட் பிளாக்ஸ் இருக்கும். எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம், ஏன் அடுத்த லெவலுக்கு போக முடியல, எல்லாமே நம்ம சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் நமக்கு இன்னும் அடுத்த கட்டம் வாழ்க்கையில் போக முடியல. நம்மளோட சிந்தனை நம்ம வாழ்க்கையை எப்படி அமைக்கணுன்றதுல வந்து தெளிவு இல்லைன்றது தான் காரணம். யோசிச்சு பாருங்கள், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இட் ஒர்க் ஃபார் மீ, இட் ஒர்க் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் டுடே. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வாழ்க்கை அமையணுன்றதில் தெளிவாக உட்காந்து டெய்லி சிந்திச்சு கூர்மையான ஒரு ஃபோக்கஸோடு சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். டேக் கேர்.